வணக்கம், நான் உங்கள் சுந்தரராஜன். ப்ளஸ் ஒன்னில் 24/3/2025 ஃபுல் கொஸ்டினோட ஃபுல் அனலைஸ் பார்க்க போகிறோம். 1 மார்க் வந்து 3 கிரியேட்டிவ், 2 மார்க் 2 கிரியேட்டிவ், 3 மார்க் 2 கிரியேட்டிவ், 5 மார்க் 2 கிரியேட்டிவ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பார்ட் 2 மார்க் பார்க்கலாம். 21 வந்து எக்ஸசைஸ் 8.1 8th சம்மு, 22 வந்து எக்ஸசைஸ் 12.1 1 ஃபஸ்ட்டு சம்மு, 23 பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம் 10.14, 24 பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் கொஸ்டின் நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சம் 9.19, 25 வந்து எக்ஸசைஸ் 7.1 1 ஃபஸ்ட்டு, 26 பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 7.2 15 கொஸ்டின், அடுத்தது 27 பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.3 செகண்ட் கொஸ்டின், 28 பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.2 செகண்டில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், 29 பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 6.1 1 ஃபஸ்ட்டு ஒன், 30 கொஸ்டின் வந்து எக்ஸாம் சம் 4.22 ரெஃபர் பண்ணிக்கலாம். 2 ஃபேக்டர் மட்டும் இல்லை, அதே மாதிரி தான் கொஸ்டின். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0. 33 மார்க் பார்க்கலாம். பார்ட் 3 மார்க் பார்க்கலாம். 31 வந்து எக்ஸாம் சம் 1.23, 32 கிரியேட் கொஸ்டின், ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்து x-1 வரும். ரெஃபர் எக்ஸாம் சம் 2.15 ரெஃபர் பண்ணிக்கலாம். 33 பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 3.4 9th ஃபஸ்ட்டு கொஸ்டின், 34 பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சம் 4.26, 35 பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.1 செகண்டில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், 36 பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம் 6.9, 37 பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 8.4 9th சம்மு, 38 பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம் 11.16 ஃபஸ்ட்டு சம். கொஸ்டின் நம்பர் 40 பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவாக கேட்டிருக்கிறாங்க. இந்த 2 cos + -1 வந்து cos 2x வச்சிட்டிங்கன்னா cos கேன்சல் ஆயிரும், 2x டெரிவேட் பண்ணால் ஆன்சர் 2ன்னு வந்துடும், சிம்பிளாக முடிஞ்சிடும். அடுத்து பார்ட் 4 5 மார்க் பார்க்குறவங்க. 41 பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம் 2.9 எக்ஸசைஸ் 2.9 7th சம். பி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம் 6.19. 43 வந்து ஏ பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.3 4th சம். பி பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 10.4 சம் நம்பர் 25. 43 ஏ பார்த்தீங்கன்னா ரிசல்ட் 9.1 இங்கிலீஷ் மீடியம் புக்கத்தில் பேஜ் நம்பர் 113. பி பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 12.4 ஃபஸ்ட்டு சம்மு. அடுத்து 44 ஏ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம் 5.25, பி பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.4 4th சம்மு. 45 ஏபி ரெண்டுமே கிரியேட்டிவ் கொஸ்டின். ஏ வந்து பார்த்திங்கன்னா 10 20 40ன்றது நம்ம புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 119 ஐடென்டிட்டி ரெண்டாவது ஐடென்டிட்டி இருக்கும், அதை யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக வந்து சம் போட்டு சால்வ் பண்ணிடலாம். அதேபோல் பி பார்த்தீங்கன்னா இதுவும் கிரியேட்டிவ் கொஸ்டின் தான். அந்த கொஸ்டின் வந்து இது மாதிரி நம்ம வந்து கம்ப்ளீட் ஸ்கொயர் எடுத்து அப்புறம் லாக் வந்து ஃபார்முலா போட்டு யூஸ் பண்ணி இந்த ஆன்சரை வச்சுக்கலாம். ரெண்டு கொஸ்டின் கிரியேட் கொஸ்டின் தான். அந்த 46 ஏ எடுத்துட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் சம் 1.2, பி எடுத்துட்டிங்கன்னா தியரம் 8.3 பேஜ் நம்பர் 58 இருக்குது வால்யூம் 2. அடுத்து 47 எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 4.4 ஃபஸ்ட்டு சம்மு. பி எடுத்துட்டிங்கன்னா எக்ஸசைஸ் 7.2 சம் நம்பர் 4. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.